குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி வந்து மெத்தட் டூ IND 560. இந்த டிரான்ஸ்மிட்டரில் மெயின் ஸ்கேல் டிரான்ஸ்மிட்டரில் நம்ம எத்தனை லோட் செல் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அந்த கேபிள் கனெக்ஷன் சீரியஸ் கனெக்ஷனாக இல்லை பேரல் டைப்பாக, அந்த டீட்டெயில் பற்றி நம்ம பார்ப்போம். வந்து சிக்னல் டைப் என்ன அந்த டீட்டெயிலையும் பார்ப்போம் நம்ம இப்போ. ஓகேவா, நான் இப்போ அந்த பேக் சைடு கேபிள் டெர்மினேஷன் டீட்டெயில் காமிக்கிறேன், பார்ப்போம், செக் பண்ணுவோம். ஓகேவா, இங்கே வந்து நம்ம வந்து ரெண்டு வேப்ரிட்ஜ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று வந்து இன்னு, ஒன்று அவுட்டு. ஓகே, மேலே உள்ளது இன்னு, கீழே உள்ளது அவுட்டு. ஓகேங்களா, ஆக்சுவலாக இங்கே வயரிங் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 4 ஒயர் தான். 4 ஒயரு. 4 ஒயரில் பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் லாஸ்ட்டு இந்த கிரவுண்டு. ஓகேங்களா, இது வந்து கிரவுண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் வந்து 20 வோல்ட் டிசி பவர் சப்ளை. ஓகேவா, 20 வோல்ட் டிசி பவர் சப்ளை. அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா கேன்பஸ்ஸு டோமினன்ட் லோ சிக்னல். ஓகேங்களா, அடுத்து இந்த இது பார்த்திங்கன்னா ஸ்பேரு நாட் இன் யூஸ். ஓகேவா, இந்த இது பார்த்திங்கன்னா கேன்பஸ் டாமினண்ட்டு ஹை சிக்னல். ஓகேவா, இந்த லோ ஹை இதுதான் வந்து நம்ம வந்து சிக்னல் வந்து நமக்கு டிரான்ஸ்மிட்டருக்கு பண்ணுறது. இது வந்து கேன்பஸ் கம்யூனிகேஷன். கேன்பஸ்னால் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கம்யூனிகேஷன். ஓகேவா, சேம் லைக் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சொல்லலாம். ஓகேவா, அடுத்து இது பார்த்திங்கன்னா இது பவர் சப்ளை. ஓகே, இது வந்து மைனஸு, இது ப்ளஸ்ஸு 20 வோல்ட் பவர் சப்ளை. ஓகேவா, அப்புறம் நம்ம லோட் செல் கனெக்ஷன் பாயிண்ட் பார்த்திங்கன்னா அந்த காமிக்கிற பாருங்க. ஓகேங்களா, இது வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்மிட்டரு நமக்கு வந்து 10 லோட் செல் இருக்குது. 10 லோட் செல் கனெக்ஷன் இந்த டைப்பில் தான் நம்ம கேபிள் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இது சேம் லைக் சீரியஸ் கம்யூனிகேஷன். ஓகேவா, அடுத்து பார்த்திங்கன்னா இதை நமக்கு வந்து 10 லோட் செல் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா, இது பார்த்திங்கன்னா நெகட்டிவ், இது ப்ளஸ்ஸு 20 வோல்ட்ஸ் பவர் சப்ளை. இது கேன்பஸ்ஸு லோ, அப்புறம் இது பார்த்திங்கன்னா கேன்பஸ் ஹை. இது அடுத்து இது ஒன்று பார்த்திங்கன்னா எம்டி, ஸ்பேர் நாட் இன் யூஸ். ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா கேன்பஸ் லோ சிக்னல் எவ்வளோ கிடைக்குன்னா, இந்த கேன்பஸ் லோ கிரவுண்டுக்கும் இந்த கேன்பஸ் லோவுக்கும் நம்ம வோல்டேஜ் செக் பண்ணணும்னு வைங்க. இது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, மல்டிமீட்டரில் டிசி வோல்ட் போட்டால் 1.25 டிசிலேருந்து 2.5 வோல்டேஜ் டிசி. இது வித்தின் இந்த லிமிட்டில் தான் வந்து இந்த சிக்னல் வந்து பாஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா கிரவுண்டுக்கும் கேன்பஸ் ஹைக்கும் பார்த்திங்கன்னா 2.5லேருந்து 3.75 வோல்டேஜ் டிசி வரணும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். இதுதான் வந்து இது வந்து இந்த வித்தின் இந்த லிமிட்டில் தான் நமக்கு வந்து சிக்னலை வந்து நம்ம டிரான்ஸ்மிட்டருக்கு பாஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஓகே, இது பார்த்திங்கன்னா எல்லாமே டோட்டலாக வந்து ஈச் லோட் செல்லுக்கு ஒவ்வொரு அட்ரஸ். அதனால தான் நம்ம சீரியஸ் கம்யூனிகேஷன்லேயே நமக்கு வந்து எல்லா சிக்னலும் நம்ம வந்து டேக் ஓவர் பற்றி எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஓகே, இதுதான் நம்ம வந்து நம்ம IND 560 மெட்ல சொல்லிட்டு IND 560 ஃபீல்டு லோட் செல் சீரியஸ் கனெக்ஷனு ப்ளஸ் வந்து கம்யூனிகேஷன் எப்படி ஆகுது, கேன்பஸ் லோவில் எவ்வளோ ஆகுது வோல்டேஜ் லிமிட்டு, அண்ட் கேன்பஸ் ஹையில் எவ்வளோ லிமிட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, see you.